திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்து திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே உள்ள முருகன் கோவிலில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் விளக்கேற்றி வழிபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்க நமது செய்தியாளர் தீபன் தற்பொழுது நேரலையில் இணைந்திருக்கிறார். தீபன் வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்தமட்டிலும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்து விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் விளக்கேற்றி வழிபட்டு வருகின்றனர். விவரங்கள் என்ன, விரிவாக வழங்குங்க. வணக்கம் ரம்யா. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்துக்கள் சார்பாகவும் அந்த பகுதி மக்கள் சார்பாகவும் பலமுறை கோரிக்கை வைத்தும் அந்த கோரிக்கையானது நீதிமன்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்காக தொடரப்பட்டு நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என உத்தரவு பிறப்பித்தும், ஆனால் மாநில அரசும் இந்து அறநிலையத்துறையும் அப்பொதுமக்களே அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடாமல் தொடர்ந்து தடுத்து வருகிறார்கள். இந்த விவகாரம் கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த நீதிபதி சுவாமிநாதன் அவருடைய உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மற்றும் இந்து நலத்துறை சார்பாக மேல்முறையீடு செய்யப்பட்டு அதனுடைய வழக்கான தீர்ப்பு இன்று வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சுவாமிநாதன் அவர்கள் அளித்த தீர்ப்பு செல்லுபடியாகும். திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பை வரவேற்று தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்து மக்கள் மற்றும் இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்கள் இல்லம் மற்றும் கோவில்களில் விளக்கேற்றி அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தான் திருச்சி மாவட்டம் காந்தி மார்க்கெட் பகுதி அருகே இருக்கக்கூடிய முருகன் கோவில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக விளக்கேற்றி அதனுடைய சந்தோஷத்தையும் கொண்டாடி வருகிறார். இது குறித்து அவருடைய கேட்போம். சார் வணக்கம். இப்போ திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு செல்லுபடியாகும். தமிழ்நாடு அரசு சார்பட்ட மேல்முறையீடு தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது எங்களுக்கு முயற்சி கிடைத்த வெற்றி. முருகன் அருளால் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். இன்னும் ஜெயிப்போம். அங்கே எந்த கோர்ட்டுக்கு வேணால் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நாங்கள் போய் ஜெயிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி இந்து நலத்துறையும் தமிழக அரசும் காவல்துறையும் தடுத்து வந்திருக்காங்க. ஒரு மாத காலமாக இந்த பிரச்சனை நீடிச்சிட்டு இருக்கு. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது இந்துக்களுடைய இடங்க, இந்துக்களுடைய வழிபாட்டு. இது காலங்காலமாக அவர் இன்னைக்கு வர்றதில்லை. அது எனக்கு தெரிஞ்சு இந்து மதம் தோன்றதுலேருந்து அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. அதனால் ஜெயிப்போம். நாங்கள் மன உறுதியோடு இருக்கோம். எந்த கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிச்சே தீர்வோம். இன்னும் பின்னாடி எங்களை ஆட்சி வரப்போது அங்கே பார்த்துக்கிறோம். நாங்கள் மதுரை கிளை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அந்த உத்தரவு எந்த அளவுக்கு இந்துக்களுக்கு ஒரு வரவேற்பத்தக்கதாக, எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது? பூர்ண மகிழ்ச்சிங்க. இந்த மகிழ்ச்சி அவர் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நாங்கள் எங்கள் அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கும் எங்களை சார்ந்த எல்லா அமைப்புகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த தீர்ப்பை வரணும். இந்த தீர்ப்பு கொடுத்த நீதியரசர் சுவாமிநாதனுக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் எங்களை மனமார்ந்த விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மீண்டும் இந்த தீபம் எடுத்த தடைகள் நீடித்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் அடுத்து அவரு போனால் நாங்களும் போவோம். முருகனோட அருளால் நாங்கள் கடைசி மட்டும் போவோம். ஜெயிப்போம். ஜெயித்து தீர்த்து வருவோம். ஜெயித்துக்கிட்டு வருவோம். இது ஒன்றும் மாற்றம் இல்லைங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும். இப்போ தெரியாத இடத்துக்கு பூரா முருகன் அருள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஊர் கிராமம் எல்லாருமே கேட்குறாங்க. நாங்கள் போனாலும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. நாங்களும் மேல்முறை விடுவோம். எங்கள் அமைப்பு இதுக்குள்ளே கடைசி மட்டும் குரல் கொடுக்கும். அதாவது திருப்பரங்குன்றம் மலைமீ உச்சி முருகன் கோயிலில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற இந்த உத்தரவு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தொடர்ந்து இந்துக்கள் மத்தியில் திமுக அரசோ இல்லை இந்து அறநிலைத்துறை தொடர்ந்து விரோத போக்கை செயல்பட்டு வருகிறார்கள். இந்த திருப்பரங்குன்றம் மலை மீது கண்டிப்பாக நாங்கள் தீபம் ஏற்றுவோம். நேற்றைய தினம் கூட ராமசீனிவாசன் அவர்கள் பேசும்போது கூட தெரிவித்திருந்தார், இந்த ஆண்டு எத்தனை தடைகள் வந்தாலும் தீபம் ஏற்றுவோம். அதை தாண்டி இனி வரும் ஆண்டுகளில் கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவோம் என அவள் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இன்று இந்த தீர்ப்பு இந்துக்கள் மத்தியில் பெரும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துவது. அந்த வகையில் தான் விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக இந்த பகுதியில் விளக்கேற்றி வழிபாடு செய்து வருகிறார்கள். இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மக்கள் இந்த தீர்ப்பை வரவேற்று வருகிறார்கள். உச்சநீதிமன்றமே சென்றாலும் முருகன் அருளால் கண்டிப்பாக இந்துக்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கும் என இவள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பொறுத்தமட்டில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை வரவேற்கும் விதமாக திருச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் விளக்கேற்றி வழிபட்டு கொண்டாடி வருகின்றனர். விவரங்களை அங்கிருந்து நேரடியாக வழங்கியமைக்கு நன்றி தீபன். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை வரவேற்று பழனி ஆண்டவர் கோவில் தெரு பெண்கள் விளக்குகளை ஏற்றி வழிபாடு நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், சொல்லுங்க. நீதிமன்றம் தற்பொழுது திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றலாம் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.
பெண்கள் எந்த அளவுக்கு இதை கொண்டாடுகிறார்கள், வழிபாடு நடத்திட்டு வர்றாங்க, விவரங்கள் என்ன? நீங்க எங்க இருக்கிறீங்க? வணக்கம் ரம்யா. மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என தனி நீதிபதி அந்த பிறப்பித்த அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை உள்ளிட்டோர் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் என்பது இன்று இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பில் பார்த்தோம் என்றால் இந்த திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த தனி நீதிபதியின் உத்தரவை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் வருகின்ற கார்த்திகை மாதத்தில் அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் எனவுதான் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பகுதியில் இந்த தீபம் ஏற்றி வழிபடக்கூடிய அந்த பெண்கள் நம்மிடம் இருக்கிறாங்க. அவங்களிடமே கேட்கலாம். இப்போ நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு. இப்போ நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்துறீங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சார், நீதிபதி 2-3 வட்டம் தீர்ப்பு இதாகிக்கிட்டு தீர்ப்பு எங்களுக்கு ஏற்றுறதுக்கு கொடுக்காம காலதாமதமாக போகுது. அதனால இந்த வட்டம் எங்களுக்கு ஏற்றுறதுக்கான இது கண்டிப்பாக நாளைக்கு ஏற்றியே ஆகணும். அதே எங்களுடைய கோரிக்கை. இப்போ நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கு. இப்போ இந்த உங்கள் திருப்பரங்குன்றம் பகுதி மக்கள் எந்த அளவுக்கு இதை வரவேற்கிறீங்க? மத்தியானம் இனிப்புக்குள் கொடுத்து வரவேற்றீங்க. இப்போ உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் வீடுகளுக்கு முன்பு தீபங்களை ஏற்றி இப்போ பழனியாண்டவர் கோயிலுக்கு முன்பாக வைத்திருக்காங்க. அது குறித்து சொல்லுங்கள் சார். அதாவது இந்த தீர்ப்பு ஏற்கனவே சிஆர் சாமிநாதன் ஐயா தலைமையில் ஏற்கனவே முதல் தடவை உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கினாங்க. ரெண்டாவது அடுத்தபடியாக முதல்ல இப்போ 2 பேர் கொண்ட அமர்வு, அதாவது 2 நீதி தேவன் வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்பு எங்களுக்கு மீண்டும் மீண்டும் உற்சாகம் தருது. ஆனால் தமிழக அரசு இதை புறக்கணிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதை இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் மேல்முறையீடு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கே வேண்டாலும் போட்டோம். அதனால் ஒன்றும் இல்லை, தீபம் ஏற்றுறது உறுதியாயிடுச்சு. பரீட்சையில் பாஸ் பண்ணியாச்சு. இந்த பாஸை திருப்பி ஃபெயில்னு சொல்ல முடியாது. அடுத்து மீண்டும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் இதே அடி வாங்கி திரும்பி வருவாங்க. முருகனுக்கு தான் வெற்றி. நாங்கள் இதை எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழக அரசு. ஆனால் கண்டிப்பாக இந்த தீபம் கண்டிப்பான முறையில் ஏற்றப்படும். அதே தீபத்தூணில் 2026 கார்த்திகை மாதம் சிறப்பாக இதே தீபத்தூணில் தீபம் ஏற்றிடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டு இவங்க போனாலுமே அந்த கோர்ட்டில் இதுக்கு மேலே தீர்ப்பு நம்மளுக்கு வரும். சரியா? அதனால் முருகனுக்கு தான் வெற்றி, நம்மளுக்கு தான் வெற்றி. இது சந்தோஷமான செய்தி தான். இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான். நன்றி. இப்போ நீங்கள் இங்கே ஏற்றக்கூடிய இந்த விளக்குகளை காவல்துறை இந்த இடத்துல எடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் மலை மேலே தீபம் போய் மேலே ஏற்றலை. நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுகளை நீங்கள் பின்பற்றன்றீங்க. ஆனால் இங்கே வைக்கக்கூடிய நீங்கள் அந்த உத்தரவை வரவேற்கும் வகையில் தான் இந்த இடத்துல தீபங்கள் ஏற்றுறீங்க. அதுக்கும் காவல்துறை கட்டுப்பாடுகளாக விதிக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காவல்துறை எப்பயுமே அவங்களுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க. அரசு சொல்கிறது தான் செய்வாங்க. அவங்களுக்கு மேலே இருக்கவங்க சொல்கிறத அவங்க செய்கிறாங்க. காவல்துறை அடுத்த தடவை ஆட்சி மாற்றம் வந்த பின்னாடி அவங்களுக்கு நம்ம சொல்கிறது தான் அவங்க செய்ய போகிறாங்க. அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது இப்போ சந்தனக்கூடு நடக்குன்றதுனால அவங்க சொல்கிறாங்க. இதை நம்ம தீபத்தை எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழனியாண்டவர் கோயிலில் வச்சிடலாம், ஒன்றும் தவறு இல்லை. அதே மாதிரி சார், இப்போ நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் பார்த்தோம்னா தமிழக அரசு இந்த பொது அமைதியை கெடுக்கும் வகையில் அந்த அரசு தான் அந்த இடத்துல செயல்பட்டதாக நீதிமன்றங்கள் அந்த குற்றச்சாட்டுக்கு முன் அவங்களும் அந்த கண்டனங்களை தெரிவிக்கும் வகையில் அவங்க அந்த தீர்ப்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் நீங்கள் அந்த பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் நீங்கள் தான் அரசு தான் அந்த இடத்துல நடந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதாக இது அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் இன்னைக்கு இந்த தீர்ப்பு, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது அவங்க நீதிதேவன் சொன்னது உண்மைதான். இந்த அமைதியை கெடுக்கிறது தமிழக அரசு தான். ஏன்னா எங்களுக்குள்ளேயோ இங்கே இருக்க இஸ்லாமியர்களுக்கோ எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை. அவங்க சந்தனக்கூடு சாமி கும்பிட்றாங்க, நாங்கள் எங்கள் சாமியை கும்பிட்றோம். அவங்க சாமி கும்பிட்றதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுக்குறோம். இப்போ விளக்கு எடுத்து நாங்கள் அங்கே வச்சுக்கிறோம். அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான முழுக்க தமிழக அரசு தான் இந்த வேலை பண்ணுது. அமைதியை கெடுக்கிறதே அது உயர்நீதிமன்றம் சொன்னது சரியான தீர்வு தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, உயர்நீதிமன்றம் சொன்னது தான் உண்மை. இந்த தமிழக அரசு தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தீபம் ஏற்றம் சொல்லி நீங்கள் போராட்டங்களாக ஈடுபட்டீங்க. தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை அவங்க முறையாக நடைமுறைப்படுத்தலை. இப்போ 2 நீதிபதிகளும் அந்த உத்தரவு சரின்றது தனி நீதிபதி உத்தரவை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ நாங்கள் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டு போகுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை நீங்கள் கிராம மக்கள் ஆகிய நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசோட செயல்பாடை இந்த விவகாரத்தில் எப்படி பார்க்குறீங்க? இது இந்துக்களோட வேதனையை காமிக்கிறோம். அதாவது எப்படின்னா, திருப்பரங்குன்ற ஊர் மக்களும் இங்கே இருக்க இந்துக்களுக்கும் ஒருதலை பட்சமாக செயல்படுது இந்த தமிழக அரசு. இது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுக்கு தீர்வு 2026 தேர்தல் தான் நினைக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்றம் முருகன் தான் வெற்றி பெறுவார். அதாவது திருப்பரங்குன்றத்தில் முருகன் சிரிச்சார்னா
இப்போ டெல்லி வரைக்கும், திருத்தணி வரைக்கும் தான் எதிரொலிச்சிச்சு. இப்போ டெல்லி வரைக்கும் எதிரொலிக்குது. கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்லேயும் முருகன் தான் வெல்லுவார், மறுபடியும் முருகன் தான் ஜெயிப்பார். இங்கே ஊர் மக்கள் வந்து முழுக்க முழுக்க எங்களுக்கு வேதனையாக இருக்குது. இந்து மக்களுக்கு ஒருதலை பட்சமாக இந்த தமிழக அரசு செயல்படுது, அதுதான் உண்மை. கண்டிப்பாக ரம்யா, இந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பேசின நாமளே வந்து கேட்டிருந்தோம். இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்து நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வந்து வரவேற்கும் வகையில் இந்த மனுதாரர்கள் இன்று அவர்கள் வந்து திருப்பரங்குன்றம் கோவில் முன்பாக தேங்காய்களை உடைத்து அந்த வரவேற்புகளை தெரிவித்திருந்தார்கள். அதே போன்றுதான் சற்று நேரத்திற்கு முன்னர் வந்து பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணி சார்பிலும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முன்பாக அந்த தேங்காய்களை உடைத்து வழிபாடு என்பது மேற்கொள்ளப்பட்டது. மேலும் வந்து இனிப்புகள் கொடுத்தும் கொண்டாடப்பட்டு வந்த நிலையில்தான் தற்போது இந்த திருப்பரங்குன்றம் பழனியாண்டவர் கோவில் தெருவில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் பொதுமக்கள் வீடுகளுக்கு முன்பாக விளக்குகளை ஏற்றி அந்த விளக்குகளை பழனியாண்டவர் கோவில் முன்பாக வைத்து அந்த வழிபாடுகளை மேற்கொண்டு அந்த திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை வந்து வரவேற்கும் வகையில் அவர்கள் வந்து கொண்டாடி வருகின்றனர். ரம்யா, திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றலாம் என்ற நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவை வரவேற்று பழனியாண்டவர் கோவில் திருப்பெண்கள் அங்கு தற்பொழுது விளக்குகளை ஏற்றி வழிபாடு நடத்தி வருகின்றனர். விவரங்களை அங்கிருந்து நேரடியாக வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பிறப்பித்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்து சென்னையில் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜகவினர் தீபமேற்றி வழிபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், சொல்லுங்க, திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்து கமலாலயத்தில் அனைவரும் அங்கே தீபமேற்றி வழிபட்டு வருகின்றனர். விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு செல்லுபடியாகும் சொல்லிட்டு மதுரை அமர்வு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை வந்து இன்றைய தினம் ஒரு உத்தரவு வந்து சொல்லியிருக்காங்க. அதை கொண்டாடக்கூடிய விதத்துலதான் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று மாலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில உள்ள தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை உறுதி செய்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை அமர்வினுடைய தீர்ப்பை உளமாற வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும், தமிழர்கள் தீபம் ஏற்றும் உரிமையை மீட்டெடுத்ததை கொண்டாடக்கூடிய விதமா இன்னைக்கு மாலை 6 மணியிலிருந்தே அனைத்து இடங்கள்லயுமே அகல் விளக்கு ஏற்றி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு மாக்கோலமிட வேண்டும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிக்கையினுடைய அடிப்படையில தான் இன்றைய தினம் குறிப்பா சென்னை தீநகர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய கமலாலயம், அதாவது மாநில தலைமை அலுவலகத்துல பாஜகவினர் ஒன்று கூடி இந்த அகல் விளக்கு ஏற்றக்கூடிய நிகழ்வுல அனைவரும் பங்கேற்று அகல் விளக்கை ஏற்றியிருக்கிறாங்க. குறிப்பா அந்த நிகழ்வின் போது மாநில தலைவர் குறிப்பிட்டிருந்தது போலவே கந்தசஷ்டி பாராயணம் பாடி வெற்றிவேல் வீரவேல் முழக்கங்கள் எழுப்பி இந்த தீர்ப்பு வரவேற்கக்கூடிய விதத்துல வந்து அவர்கள் வந்து திருப்பரங்குன்றம் மலையில உள்ள தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்றலான்ற தீர்ப்பை வரவேற்று வெற்றிவேல் வீரவேல் விளக்கங்களை வந்து எழுப்பியிருக்காங்க. இதே மாதிரிதான் பல்வேறு இடங்கள்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள்லயும் சரி தேங்காய் உடைக்கக்கூடிய நிகழ்வுகளும் நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த தீர்ப்பை வரவேற்கக்கூடிய விதத்துல. அதே போல பல வீடுகள்ல குறிப்பா தமிழர்கள் வீடுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு, இந்துக்களுடைய வீடுன்னு மட்டும் குறிப்பிடாம தமிழர்களுடைய வீடுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. பல்வேறு வீடுகள்ல பல்வேறு இடங்கள்லயும் தாமாகவே மக்கள் முன் வந்து விளக்கேற்றக்கூடிய அகல் விளக்கு கூற்றக்கூடிய நிகழ்வையும் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. பல இடங்கள்லயும் வந்து வெற்றிவேல் வீரவேல்னு கோலம் போட்டு அவங்க கொண்டாடக்கூடிய நிகழ்வும் ஈடுபட்டிருக்கிறாங்க. அடுத்த கட்டமா இன்னும் கொஞ்ச நேரத்துல சென்னை சாலிகிராமத்துல இருக்கக்கூடிய பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய இல்லத்திலையும் வந்து வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு மாநில தலைவருடைய உத்தரவுக்கு இணங்க அவங்களும் கோலம் போட்டிருக்காங்க. அதே போல அடுத்த கட்டமா அகல் விளக்கு ஏற்ற வேண்டிய நிகழ்வும் அதே போல கந்தசஷ்டி பாராயணம் பாடக்கூடிய நிகழ்வும் வந்து அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது. இது போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் வீடுகள்லயும் சரி இந்து கோயில்கள்லயும் சரி வந்து இன்னைக்கு இந்த விளக்கேற்றம் நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த தீர்ப்பை வரவேற்கக்கூடிய விதத்துல அனைவரும் செயல்பட்டு இருக்கிறாங்க. ரம்யா, திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவுக்கு வரவேற்பு தெரிவித்து சென்னை பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜகவினர் தீபமேற்றி வழிபட்டனர். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.
திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.